ஹாய், வெல்கம் டு சீசா லைஃப் ஸ்டைல். இது வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ரீஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் வந்து எல்லா பொருளையும் எடுத்து க்ளாசரி திங்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா சேமியா உப்புமாவும் தேங்காய் சட்னியும் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணியை வந்து மிஷினில் லோட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து லன்ச் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். லன்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பருப்பு சாதம் மாதிரி தான் செஞ்சுருந்தேன். சும்மா பருப்பு வந்து தாளித்து விட்டு சாம்பார் சாதம் மாதிரி தான் பண்ணியிருந்தேன். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, அப்புறம் வந்து ஜீரகம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், இல்லாட்டி பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி போட்டதும் பார்த்திங்கன்னா காய் இருக்கிற காய் வந்து நான் போட்டுக்கிட்டேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா கேரட்டும் கத்திரிக்காயும் தான் போட்டுக்கிட்டேன். கேரட்டையும் கத்திரிக்காயும் நல்லா வதக்கிக்கணும். காய் எந்த காய் போட்டிருந்தாலும் சரி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கணும். நான் வந்து 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நாங்கள் வீட்டிலே இருக்க மிளகாத்தூள்னால நாங்கள் வந்து கரெக்டாக காரமாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த மிளகாத்தூள் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நான் இது எப்படி அரைக்கிறது, என்ன அளவில் அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு தனி வீடியோவை உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேணும் அப்படின்னா. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் அரிசியும் பருப்பையும் தனியாக ஊற வச்சுருந்தேன். அதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். நான் 1.25 கப்பு அரிசியும் 3/4 கப்பு பருப்பு எடுத்திருந்தேன். மொத்தம் சேர்த்து 2 கப்பு. 2 கப்புக்கு நான் 6 கப்பு தண்ணி ஊற்றினேன். அப்போ தான் நல்லா குழைவாக எனக்கு கிடச்சிது. இதை விட உங்களுக்கு இன்னும் குழைவாக வேணும் அப்படின்னா 1 கப்பு மட்டும் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. மற்றபடி வேறு எதுவுமே செய்ய வேணாம். சூப்பராக இருக்கும். எமர்ஜென்சி டைமில் ஈஸியாக செஞ்சு சாப்பிட்டுடலாம். சாப்பாடு சூடாகவே இருக்கும்போது அதில் நெய் விட்டு அதையும் நல்லா சாப்பாடோடு சேர்த்து கலரி சாப்பிட்டா மணமாகவும் இருக்கும், நல்லா ருசியாகவும் இருக்கும். இன்னும் அதிகமான நம்மளுக்கு ருசி தரும். எனக்கு வந்து சாப்பாட்டில் பொதுவாக வந்து நெய் விட்டு சாப்பிட்டா பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் சாம்பார் சாதத்தில் நெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும். நான் வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து எத்தனை பேருக்கு வந்து சாம்பார் சாதத்தில் நெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் எத்தனை விசில் நீங்கள் வந்து சாப்பாடு வேகிறதுக்கு விடுவீங்களோ அதோட ஒரு 2-3 விசில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா குழைவாக கிடைக்கும். தண்ணியும் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிடும். ஓகே, அப்புறம் வந்து இது சூப்பராக இருந்துச்சு இந்த சாதம். நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எமர்ஜென்சி டைமில் இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ் ஆகும், செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஈவினிங் டைம் போல் காஃபி குடித்தோம். வெளியெல்லாம் போயிட்டு வந்த பிறகு தான் ஒரு காஃபி போட்டு குடித்தோம். அம்மா வரல. அம்மா எப்பயுமே வந்து காஃபி ஈவினிங் டைமில் காஃபி எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு காஃபி போட்டேன். காஃபி வந்து அவங்களுக்கு சுகர் இருக்கிறனால ஆஃப் சுகர் போட்டுட்டு எனக்கு நார்மலாக சுகர் போட்டுக்கிட்டேன். நாங்கள் எப்போவுமே ஒயிட் சுகர் போட மாட்டோம், நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவோம். நாட்டு சக்கரை போட்டு ஒரு காஃபி ஒன்று எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அது கூடவே வந்து பிரெட் ரோஸ்ட் பண்ணி 2 பேரும் சாப்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்புறம் நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.